சரி. இன்னைக்கு 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏற்கனவே நான் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து குறிப்பாக ஊழியக்காரங்களுக்காக எழுதப்பட்ட சரிங்களா. ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரங்க ரொம்ப விசேஷமாக அதிகமாக படித்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா இந்த சுபாவங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. அதான் தேவனது எழுதி வச்சுக்க ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி குடும்பம் எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் சரிங்களா. பார்த்தீங்கன்னா புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா தேவனோடு உள்ள உறவு, 2வது பார்த்தீங்கன்னா குடும்பம், 3வது தான் ஊழியம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா தேவனோடு உள்ள உறவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது ஊழியம் சரிங்களா. இப்போ குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்ணாமல் ஊழியத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது நடுவில் பாதிப்புகளை உண்டாக்கும். குடும்பம் சரியாக கட்டப்படலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஊழியம் சரியாக கட்டப்படாது. ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியாது. பெரிய ஒரு ரிவார்டை இல்லை ஒரு கனியை நம்ம பார்க்க முடியாது சரிங்களா. பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த குடும்பத்தை தேவன் அப்படி தான் வச்சுருக்காரு சரிங்களா. ஃபஸ்ட்டு இது தேவனோட உள்ள தனிப்பட்ட உறவு, 2வது பார்த்திங்கன்னா குடும்பம், 3வது தான் ஊழியம் சரிங்களா. இப்போ இந்த ஆர்டரில் நம்ம மறக்கவே கூடாது சரிங்களா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கண்காணிக்கானவன் எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும். அந்த காரியங்கள் தான் இருக்குது. ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரிகள் அவங்க எப்படி நடக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்குரிய ரகசியமானது. அந்த 4 காரியம்தான் இருக்கும் சரிங்களா. முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த 2ஆம் வசனத்தில் கண்காணியானவன் இருக்குங்களா, அதான் தலைப்பு சரிங்களா. கண்காணியானவன், அதாவது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அதான் தலைப்பு. இப்போ கண்காணியானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிஷப். இப்போ ஆங்கிலத்தில் கண்காணியானவனுக்கு ஆங்கிலத்தில் பிஷப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா. இப்போ கண்காணியானவன் அப்படிங்கிறது இந்த தலைமைத்துவ ஊழியத்தில் இருக்கிறவங்க சரிங்களா. அப்போ தலைமைத்துவ ஒரு எவாஞ்சலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டாக இருக்கலாம், ஒரு அப்போஸ்தலராக இருக்கலாம், இல்லை ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். இப்போ கண்காணியானவன் அந்த ஊழியத்தின் தலைவராக யார் ஆண்டவர் வச்சுருக்கோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். முதல் வசனம் பாருங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. பார்த்தீங்கன்னா ஊழியத்தை விரும்புகிறவங்க ஒரு நல்ல வேலையை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இது உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். நீங்கள் ஊழியத்தை விரும்புனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு கனமான ஒரு காரியம். பார்த்தீங்கன்னா நல்ல வேலையை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி தேவனதில் பிரியமாக இருக்காது. ஏன்னா ஊழியம் செய்யும்போது ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது ரொம்ப ஆண்டவர் அதில் ரொம்ப நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது அதில் ரொம்ப பிரியமாக இருக்கார். வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4:33 அப்பா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூர்ண கிருபை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது நம்ம மேலே தேவனுடைய பூர்ண கிருபை தங்கும். பாருங்கள் 2ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் கண்காணியானவன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நேரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். பார்த்திங்கன்னா முதலாவது சொல்கிறார் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பிளேம்லெஸ். பார்த்திங்களா ஒரு பரிசுத்த வாழ்க்கை சரிங்களா, ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. அதான் பார்த்திங்கன்னா சொல்கிறார் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். ஒரே மனைவியுடைய புருஷன்னா எந்த பாலியல் ரீதியில் ஈடுபட்டுருக்கக்கூடாது சரிங்களா. அப்போ பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில் ஊழியக்காரங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா. பார்த்திங்கன்னா நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி வர அதிகாரங்களில் பேசுகிறார். இதில் இப்போ ஒரே மனைவியுடைய புருஷனும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தேவனை எதிர்பார்க்குற பாருங்கள். ஜாக்கிரதையாக உள்ளவனும் ஜாக்கிரதையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவனும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். தெளிந்த புத்தினா சரியாக ஒரு காரியத்துக்கு சரியாக டிசிஷன் எடுக்கிறது சரிங்களா, சரியான முடிவு எடுக்கிறது தான். வேதத்தில் பார்க்குறோம். இப்போ தீமோத்திக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்துள்ளுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி இப்போ ஆண்டவர் கிட்ட கேட்கணும். பாருங்கள் தெளிந்த புத்தி கொடுங்க. தெளிந்த புத்தி இருக்கும்போது நம்ம கரெக்டான டிசிஷன் எடுப்போம். பாருங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக சரியான டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். யோக்கியதை உள்ளவனும். யோக்கியதை உள்ளவன் அப்படின்னு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா குட் பிஹேவியர் சரிங்களா. குட் பிஹேவியர் அதாவது நல்ல தேவனுடைய சாயல், தேவனுடைய பண்புகளை, நல்ல குணநலங்களை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் குட் பிஹேவியர், யோக்கியதை உள்ளவர்கள் சரிங்களா.
அந்நியரை உபசரிக்கிறோம், மற்றவர்களை நல்லா உபசரிக்கிறவங்களா இருக்கணும். போதக சமர்த்தனாக இருக்க வேணும். சரி, பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து நல்லா போதிக்கிறவர்களாக இருக்கணும், நல்ல வேதத்தை கற்றறிந்திருக்கணும். வச்சுங்களேன், இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் வந்து அந்த வேத அறிவு நல்லா அவங்களுக்கு இருக்கணும், மற்றவர்களுக்கு நல்லா சுலபமாக நல்லா போதிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அந்த சொல்கிறாரு, மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, குடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா பணத்துக்காக எதையும் செய்கிறாங்களா, ஏதோ பொருளுக்காக எதை வேணால் செய்ய துணிவாங்க. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடாது. வேதத்தில் பார்க்குறோம், கேஆசியை பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா எலிசா வந்து அவரை அனுப்பிட்டார், ஸோ நாகமான வந்து அனுப்பிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா கேஆசி பின்னாடியே போய் பார்த்திங்கன்னா எலிசா பேரை சொல்லி பார்த்திங்கன்னா சில பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குஷ்டம் அவரை பிடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இழிவான ஆதாயத்தை இச்சிச்சு என்ன ஆச்சுன்னா அவருக்கும் அவர் சந்ததிக்குமே குஷ்டம் வந்துருச்சு. சரிங்களா? ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியம் பாருங்கள். இழிவான பணத்துக்காக இல்லை ஏதோ பொருளுக்காக எதை வேணால் செய்ய துணிகிறது தான் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதத்தில் ஆகான் அப்படின்னு சொல்லி அந்த யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆகான் என்ன பண்ணான்னா சில காரியத்தை இச்சிச்சு வச்சதுனால பார்த்திங்கன்னா அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறதுல நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், அதாவது ஊழியம் என்பது வந்து ஏதோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பொருளுக்காக ஆதாயத்துக்காக வர்றதில்லை, அர்ப்பணிக்கப்பட்டு வரணும். சொல்லணும், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. பொறுமை உள்ளவனும், சரிங்களா? அதான் பொறுமையாக இருக்கணும். பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை போல் நமக்கு பொறுமை தேவை. பார்த்திங்கன்னா யோபு மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்த விஷயம் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்க நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பொறுமை நமக்கு தேவை. சண்டை பண்ணாதவனும், ஸோ சண்டை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுருக்கூடாது. வச்சுங்களா? சண்டை பண்ணாதவனாக இருக்கணும். பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து, ஸோ பண ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறிப்பாக சொல்கிறார் பாருங்கள். அப்போ ஊழியக்காரங்க வந்து குடும்பத்தை நல்லா நடத்துகிறவர்களாக இருக்கணும். தன் பிள்ளைகளை வந்து குடும்பத்தை நல்லா நடத்துகிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளை வந்து நல்ல ஒழுக்கமுள்ள ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஸோ பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தையே நடத்த முடியல அப்படின்னா நாளை எப்படி வந்து சபையை நடத்த முடியும், ஊழியத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான்னு சொல்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ ஒரு வேளை குடும்பம் ஏன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ண முதல் கணவன் மனைவி தான் முக்கியமான ஆட்கள். நம்ம மேலே இருக்கிற அந்த புருஷர்கள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி அந்த காரியத்தை சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. சில விசுவாசம் அறிக்கைடுங்க, நல்ல ஆவியில் நேரமே ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை சொல்லி எப்படியா மாற்றுங்க ஆண்டவர். ஸோ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், புருஷர்கள் கோபம் தர்க்கம் இல்லாமல் சுத்தமான கைகள் எல்லா இடத்துல ஆண்டவரை எப்படியா மாற்றுங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்திரீகளை சொல்லும்போது நான் தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, நற்கிரியை, அன்பு, அமைதி, அடக்கம், ஸோ இதெல்லாம் இருக்கணும் ஆண்டவர். விசுவாசம், தெளிந்த புத்தி, பரிசுத்தம், இதெல்லாம் கொடுங்க ஆண்டர்னு சொல்லி நீங்கள் வந்து ஜெபம் குடும்பத்தை கட்ட ஆரம்பிச்சிருவோம். வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம் விருதான். அப்போ குடும்பத்தை கர்த்தர் தான் கட்டணும். ஆண்டவரத்தில் ஃபுல்லாக சரண்டர் பண்ண பாருங்க. நீங்கள் எவ்வளோ வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் ஆண்டவர் குடும்பத்தை கட்டிடுவார். பிள்ளைகள் ஒரு வேளை கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, தாறுமாறான பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அது ஐசுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம வந்து நல்லா திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேதத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுகள்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா பிதாக்களே நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சிச்சையிலும் போதையிலும் வளர்ப்பீராகன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிற்கும்போது நடக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து தேவனுடைய வசனத்தை பூச்சிக்கிட்டே இருக்கணும். வசனம் தான் கிரிசே, வசனத்தை அவங்களை நடத்தணும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா அந்த இன்டர்நெட்டு, இந்த யூடியூபு மற்ற கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போயிருச்சுங்களா. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு வேதத்தை கொடுத்து நல்லா அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பாருங்கள். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு மிகுந்த துக்கம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி இப்போ பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தான் வந்து பொறுப்பெடுத்து அவங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள். சொல்லுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை சொல்லும்போது சொல்கிறாரு, நீ நிற்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துட்டு இருக்கும் போதும், உட்காரும் போதும் நீ வந்து என்னென்னு வேத வசனத்தை குறித்து
பார்த்து பேசு. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய இடி விழுந்தது என்னென்னா, அவங்க வந்து அவங்களோட முடிச்சுட்டாங்க சரிங்களா. அப்போ அடுத்த சந்ததிக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க சரிங்களா. அப்போ அவங்களோட வந்து யோசுவா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. மோசே இருக்கிற வரைக்கும் சரி, யோசுவா இருக்கிற வரைக்கும் சரி, ஜனங்கள் எல்லாம் வந்து தேவனை வந்து பின்பற்றினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சந்ததிக்கு வந்து அவங்க வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க சரிங்களா. சரியாக அவங்கள வந்து வழி நடத்தல, பிள்ளைகளுக்கு தேவ பக்தியை வந்து ஊட்டல. அதனால தான் வந்து பெரிய ஒரு அடி விழுந்தது. நம்ம நியாயாதிபதி புஸ்தகத்தில் நம்மளால் வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்க முடியும் சரிங்களா. இப்போ குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்புறம் எப்படி குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவார் பாருங்க சரிங்களா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். ஸோ பார்த்திங்கன்னா இருமா படைந்து அப்படிங்கும்போது வேதத்தில் நம்ம ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைடு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதாவது பெருமை. அப்போ பார்த்திங்கன்னா பெருமை வந்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பிசாசு லூசிஃபர் என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமை வந்து அவன் வந்து என்ன பண்ணால் கீழே தள்ளப்பட்டான். பிசாசாக மாறி போய் தேவனுக்கு எதிராக செயல்பட்டான்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா பிசாசு அடைந்த ஆக்கினை ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்புன்னு சொல்லி கடைசி நாளில் வச்சுருக்காரு அவனை. ஸோ பார்த்திங்கன்னா அவனை தூக்கி வந்து அவ்வளோதான் சொல்லி அவனுக்கு வந்து தீர்ப்பு எழுதிட்டார் சரிங்களா. இப்போ பிசாசை சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவனை மாதிரி வந்து பெருமை அடைஞ்சு இருமா படைஞ்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த பிசாசு அடைந்த அந்த இதில் போய் நீங்கள் வந்து சிக்கிடக்கூடாது. நான் வேதத்தில் பார்க்குறோம், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் பெருமைப்பட்டு பிசாசு அடைந்த ஆக்கினையில் போய் நீங்கள் வந்து சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விழுந்த போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் சரிங்களா. இப்போ சாத்தானுடைய தாக்குதல்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா. வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ண பணம் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க சரிங்களா. இப்போ சகரியாவில் பார்க்குறோம், சகரியா 13:7 மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும். சரி, அப்போ ஒரு மேய்ப்பன் மேய்ப்பர் சிதறப்பட்டாங்கன்னா ஆடுகள் எல்லாம் மேய்ப்பன் வெட்டப்பட்டாங்கன்னா, மேய்ப்பன் தாக்கப்பட்டான்னா ஆடுகள்லாம் பாதிப்பு வரும் பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதை தாண்டி நிற்கணும்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவேன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தந்திரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நம்ம நிற்க பழகணும் பாருங்கள். எத்தோ ஜெபம் செய்ய நமக்கு தெரியணும், அதிலெல்லாம் தாண்டி வர தெரியணும், அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அடுத்தா பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா இதிலே சொல்லும்போது சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 சொல்லும்போது சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 2:24 முதல் 26 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஸோ அதான் சொல்கிறார், தீமையை சகிக்கணும், சாந்த குணமுள்ளவனாக இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பி அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சைகளபடி செய்யவனால் பிடிபட்டுக்கிற மறுபடியும் மயக்கத்திலிருந்து கண்ணிக்கு நீக்கத்தக்கதாக அவர்கள் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். ஸோ யாராவது வந்து பின்வாங்கி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனம் திரும்பி அருளும்படியாக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். இப்போ சாத்தானுடைய கண்ணிக்கு நீங்கும்படியாக பொறுமையாக அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே பார்த்திங்கன்னா தீத்து 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 அது மாதிரி சொல்லும்போது சொல்கிறாரு, குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவனும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் ஒருவனாக இருந்தால் அவனே ஏற்படுத்தலாம் சரிங்களா. பார்த்திங்கன்னா குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்கிற பிள்ளைகள். ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னா பிள்ளைகள் சரியாக இல்லைன்னா அது ஊழியத்தை ரொம்ப பாதிக்கும் பாருங்கள். பிள்ளைகள் கண்ணாபின்னான்னு இருந்தாங்கன்னா ஒருத்தங்க ஊழியத்தை சரியாக நடத்த முடியாது. அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், தீத்துல சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு, துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். இப்போ பிள்ளைகள் ஒழுங்காக இருந்தால் தான் வந்து ஊழியத்தில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் சரிங்களா. இப்போ பிள்ளைகள் கண்ணா பின்னா அடங்காதவர்களாக துன்மார்க்கராக இருந்தாங்கன்னா அது ஊழியத்தில் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள், கண்காணி ஆணியவன் தேவனுடைய உக்கிரான காற்றுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாமல் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபானம் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவன் நல்லவர் மேல் பிரியமுள்ளவன் தெளிந்த புத்தியுள்ளவன் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும்
ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாக இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவனுமாக இருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்களா எத்தனை காரியங்களை சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்காணியானவன் எப்படி சொல்லி தீத்து புஸ்தகத்தில் மறுபடியும் சொல்கிறார். சரிங்களா, பார்த்த பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குற்றம் சாடப்படாத, இஷ்டப்படி செய்யக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரங்க அப்படிங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. பாருங்கள், முற்கோபம் இல்லாதவங்களாக இருக்கணும், அடியாதவங்களாக இருக்கணும், இழிவான ஆதாயத்தை செய்யக்கூடாது, உபசரி மற்றவர்கள் மேல் பிரியமுள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், நீதிமானும் பரிசுத்தமானும் இச்சை அடக்கம். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லவும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா வசனத்தின்படியாக புத்தி சொல்லி அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறார் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஊழியக்காரருடைய தகுதிகள். ஸோ இந்த காரியங்களெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் மாற்றிடுவார். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஊழியம் வந்து எங்கேயோ போயிடும் பாருங்க. சரிங்களா, நினைக்கப்படாத வசனம் தான் எவ்வளோ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து ஊழியத்தில் ஒரு உயர்வை நம்ம வந்து பார்க்க முடியும் பாருங்கள். தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசத்தை நன்றாய் பற்றி கொள்ளணுமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். கடைசி அதில் சொல்கிறார் பாருங்கள், நீ என்ன போதிச்சியோ அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறார் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா, இப்போ நீ என்ன போதிச்சியோ அதை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். நம்ம போதிச்சுட்டு நம்ம அப்படி செய்யலைன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு ரிவார்டை, ஒரு பெரிய ஒரு கனியை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் வந்து ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனம் தான் உதவிக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா, அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த பகுதி அதுதான், அதாவது தலைப்பு உதவிக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ உதவிக்காரர் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டீக்கன்ஸ் அப்படின்னா உதவி ஊழியக்காரர்கள். சரிங்களா, இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கோ பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, மற்ற கூட பாட்டு பாடுறவங்க, மற்ற வர்ஷிப் நடத்துகிறவங்க, மற்ற ஜபத்தை நடத்துகிறவங்க, இப்போ அந்த மெயினான ஆட்கள் தவிர மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருநாக்குள்ளவர்களா சரிங்களா, அப்போ இருநாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருநாக்குன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற. மதுபான பிரியராயும், ஸோ மதுபானம்னா குடிக்கக்கூடாது அப்படிங்கிறார். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக இராமல். ஸோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பணத்துக்காக எதையும் தப்பாக செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட எதையும் செய்ய துணிகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஸோ சொல்கிற விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறார். ஸோ விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியம், இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியம், அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை தான் வந்து விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் விசுவாசம் அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நீ விசுவாசம் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சி சில விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். இம்மேனியும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் தூசியாதபடி சிச்சு கூட சாத்தான இடத்துல இருக்கும். இப்போ விசுவாசம் வந்து நமக்கு தேவை. இப்போ இயேசு கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசம், இப்போ இயேசு கிறிஸ்து தான், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் மூலமாக தான், அவர் தான் வழி சத்தியம் ஜீவன். இதுதான் வந்து விசுவாசத்தை, அவர் தான் சத்தியம். சரி, அவர் தான் சத்தியமானவர், ஜீவனானவர். அவர் மூலமாக தான் பிதாவை நோக்கி பிதாவிடத்தில் போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் வந்து விசுவாசத்தின் ரகசியம். இது சுத்த மனசாட்சியில் காத்து வந்து சுத்த மனசாட்சியை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்போம். இப்போ தேவன் என்ன சொல்ல, சத்தியத்தின்படியாக நடக்கிறது, அதுதான் விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து, சிலுவை, சுவிசேஷம், ரட்சிப்பு, இப்போ கிறிஸ்துவை பற்றின சத்தியம், இதுதான் வந்து விசுவாசத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை காத்துக்குள்ளே என்னென்னா நமக்குள்ளே என்ன ஆகும், சுத்த மனசாட்சி போயிடுச்சுன்னா விசுவாசம் போயிடுச்சுன்னா நம்ம விசுவாசம் சேதக்கப்பட்டு நம்ம ரட்சிப்பை வந்து நம்ம இழக்க வேண்டிய நேரிடும். அதில் வந்து நீ எச்சரிக்காரு, அதை வந்து நீ காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரமாக இயேசு கிறிஸ்து. இப்போ விசுவாசத்தை துவக்கிறதே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாதவங்க உதவிக்காரராக ஊழிய செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி சோதிக்கப்படும். ஆரம்பத்திலேயே ஒருத்தர் புதுசாக ஒரு ஆளுக்கு ஊழியை கொடுத்துட்டோன்னா அவங்க ஏதாவது பிரச்சனை பாடுகள் வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ தாக்கு பிடிச்சி நின்னாங்கன்னா அவ்வளோ உதவி ஊழியக்காரெலாம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனம் ஒரு தனி பகுதி. இது பார்த்திங்கன்னா ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பார்த்திங்கன்னா 11ஆம் வசனத்தில் ஸ்திரீகளும் இருக்குங்களா, அதை தலைப்பாக போட்டுச்சுக்கோ, அது அடுத்த தலைப்பு. இப்போ பார்த்திங்கன்னா இது யாருன்னா உதவி ஊழியக்காரிகள். சரிங்க, உதவி ஊழியக்காரர்கள். ஸோ பார்த்திங்கன்னா உதவி ஊழியக்காரர்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை கண்காணியுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது பெண்கள் உதவி ஊழியம் செய்கிற பெண்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்.
அவதூறு பண்ணாதவர்கள். அவதூறு பண்ணாதவங்கன்னா மற்றவர்களுக்கு குறித்து தவறாக மற்ற இடத்துல இப்போ அவதூறு பேசுகிறது. சரிங்களா, அவதூறு பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல தப்பாக அவங்கக்கிட்ட பேசுகிறது. அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஸோ தெளிந்த புத்தி இருக்கணும் பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். செய்கிற எல்லா காரியத்தில் வந்து உண்மையாக செய்யணும் அப்படிங்கிறார். அடுத்த பாருங்கள், மறுபடியும் 12-13 அடுத்த பகுதி. சரிங்களா, 12-13 அடுத்த பகுதி. உதவிக்காரர், மறுபடியும் உதவிக்காரர் எப்படி இருக்கணும்னு சொல்லி குறிப்பாக அவங்க ஃபேமிலியை பற்றி எழுதுகிறார். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தனியாக எழுதுகிறார் பாருங்கள். 12-13 அடுத்த பகுதி. உதவி ஊழியக்காரர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் உதவி ஊழியக்காரர்கள் மறுபடியும் அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே தான் 12-13 அடுத்த பகுதி. இந்த உதவி ஊழியக்காரர்கள் அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதான் தலைப்பு. மேலும் உதவிக்காரர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனும் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் ஒன்றாக நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்கள். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே மனைவியுடைய புருஷன் வந்து பாலியல் காரியத்தில் எதுவும் இல்லாதபடி பரிசுத்தமாக நீதி உள்ளவர்களாக இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருந்து ஒரே மனைவியோட புருஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா, ஸோ பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாக நடத்தணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ குடும்பம் சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஊழியம் ரொம்ப பாதிக்கப்படும். சரிங்களா, ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு கனியை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை அவங்களும் நடத்தணும். அவங்களும் ஃபேமிலியை நல்லா நடத்துகிறவங்களா, பிள்ளைகளை நல்லா நடத்துகிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அந்த மாதிரி உதவி ஊழியக்காரங்க செஞ்சிங்கன்னா அவங்க நல்ல நிலை இருக்கும், நல்லா தைரியமாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அதில் போய் என்ன ஆகும்னா அவங்க நல்லா அவங்க எல்லாமே தெரிஞ்சிடவங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரவங்க. சரிங்களா, அப்போ நல்லா தேவனுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல நிலை கிடைக்கும், நல்ல ஒரு கணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 14-15 அடுத்த பகுதி. 14-15 அடுத்த பகுதி. அந்த 15ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது தலைப்பு. சரிங்களா, 15ஆம் வசனம் பின்பகுதி தான் தலைப்பு. 14 வாசிக்கிறேன். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நிறையும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஸோ அதனால் சீக்கிரமாக நான் வருவேன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வீடு இப்போ சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சத்தியம், அந்த சபை, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குது. இப்போ சபை அப்படிங்கிறது ஜனங்களை தான் குறிக்க. சரிங்களா, அப்போ எங்கே கூடி வருகிறது சபை அப்படிங்கிறது பில்டிங்கை சொல்லலை. சரிங்களா, பில்டிங்கை சொல்லலை, எங்கே கூடி வர்றதும் ஜனங்கள் தான் சபையாக இருக்காங்க. ஸோ சபையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்களா, அப்போ ஒரு சபை எப்போ நல்லா வளரும், பெருகும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான இருக்கும், நல்லா பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். சரிங்களா, அப்போ அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது, அதெல்லாம் ரெண்டாவது. சரிங்களா, அப்போ அதை வச்சு அவங்க வந்து ஜனங்கள் வந்து நிலைநிற்க முடியாது. சரிங்களாப்பா, ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு அதெல்லாம் நல்லதான், அதெல்லாம் ரெண்டாவதாக வச்சுக்குவாங்க. சார் முதலாவது பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை தான். சரிங்களா, தேவ வார்த்தையினால் அவங்க கட்டப்பட்டு எழுமணும், அதுதான் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா, இப்போ தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற சபை ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கும் தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குற சபை வந்து நல்லா வளரும் பாருங்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், தீத்து 2:3 சொல்கிறாரு, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு அப்படிங்கிறார். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஜனங்களுக்கு எப்போ சத்தியம் பெர்மனெண்ட் விடுதலை வரும் அப்படின்னா சத்தியத்தை அவங்களுக்கு நல்லா அறியணும் பாருங்கள். இந்த வசனத்தின்படியாக நடக்கணும். அதான் இயேசுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உலகம் போய் பிதாக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்ன எல்லாவற்றையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உலகத்தின் புரியும் நான் அப்போ பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுங்கள், சத்தியத்தை அவங்க நிலைநிறுத்துங்க, சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க, சத்தியத்தை போதிங்க அப்படிங்கிறார். சரிங்களா, இப்போ சத்தியம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ சத்தியமே வந்து அவங்களுக்கு விடுதலை கொண்டு வந்துடும், சத்தியமே அவங்களுக்கு வந்து எல்லாமே சப்ளை பண்ணிடும் பாருங்கள். சரிங்களா, அந்த வேதத்தில் பார்க்குறோம், உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு, இதுதான் சத்தியம் பாருங்கள். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை அறிஞ்சானாலே என்னென்னா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், வியாதியிலேருந்து வெளியே வந்துடலாம், பாவ பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம், சாபத்திலேருந்து வெளியே வந்துடலாம், பாவத்திலேருந்து வெளியே வந்துடலாம், அங்கே எல்லா கட்டுகளிலேருந்து ஆண்டவர் வந்து உடச்சி வெளியே கொண்டு வந்துடுவார் பாருங்கள். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறியும் போது எல்லா விடுதலையும் வந்துடும் பாருங்கள். யோவான் 17:17 சொல்கிறாரு, அப்படி சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யோவான் 15:6 சொல்கிறார், யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 15:3 நம்ம பார்க்குறோம்,
நம்முடைய வசனத்தினாலே நீங்கள் கேட்ட உபதேசத்திலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறப்ப வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். ஏன்னா பரிசுத்தம் தான் முக்கியம் சரிங்களா. பரிசுத்தம் முக்கியம். மற்ற காரியங்கள்லாம் ரெண்டாவது சரிங்களா. மற்ற அற்புதங்கள், அடையாளங்கள் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பின்தொடரும் சரிங்களா. சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இது எல்லாமே வந்து ஆண்டவர் செய்வார் சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சத்தியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும். சத்தியத்தில் வந்து நம்ம வந்து கலப்படம் பண்ணக்கூடாது. சத்தியத்தில் கலப்படம் சத்தியத்துக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. காம்ப்ரமைஸ் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு மாதிரியாக பார்த்திங்கன்னா வார்த்தை குறித்து நம்ம வந்து பச்சைப்பாதம் பண்ணக்கூடாது வச்சுங்களா. பார்த்தீங்கன்னா மல்கியால் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய குற்றச்சாட்டில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் என் வேதத்தை குறித்து பச்சைப்பாதம் பண்ணினீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். சில காரியங்களெல்லாம் சொல்லும்போது அது ரொம்ப ஜனங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்ல முடியும் பாருங்கள். ஸோ இவன் வந்தால் நம்ம இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அவங்க சபைக்கு வரமாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்லணும். அதுக்கு வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது பாருங்கள். நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கண்மலை இனிமேல் கட்டப்பட்ட வீடு. அப்போ யார் தேவவசனத்தை கேட்டு அதைப்படி செய்கிறாங்க தான் கண்மலை அவங்க தான் வந்து நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் மற்ற காரியத்து மேலே நீங்கள் வந்து ஏதோ ஒன்று தீர்க்க தரிசனம் வருது, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, ஏதோ ஒரு பொருள் எங்கள் சபைக்கு போனால் ஏதோ பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால வந்து பர்மனெண்ட்டாக வந்து நிற்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலே வந்து முழு விசுவாசத்தை வச்சு அது மேலே நிற்கணும் வச்சுங்களா. தேவனுடைய வார்த்தை மேலே முழு நம்பிக்கையை வச்சு நிற்கணும். அவங்க தான் வந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக பெருமலை பெருவெள்ளம் காற்று என்ன அடித்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி அவங்களால வந்து நிற்க முடியும் பாருங்கள். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தியத்தில் நிற்கிறது வச்சுங்களா, வார்த்தையில் நிற்கிறது, இயேசு கிறிஸ்து மேலே நிற்கிறது, கண்மலையாக கர்த்தர் மேலே நிற்கிறது சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க நிற்க முடியும் வச்சுங்களா. இல்லைனா வந்து அவங்க வந்து இடறி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை மேலே அவங்கள கட்டப்பட்டவர்களாக வந்து அவங்கள வந்து தேவ ஊழியர்களை நடத்தணும் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 16ஆம் வசனம், அடுத்த தனி பகுதி 16ஆம் வசனம் தேவ பக்திக்குரிய ரகசியமானதாக தலைப்பு சரிங்களா. தேவ பக்திக்குரிய ரகசியமாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவ பக்திக்குரிய மகா ரகசியம் மகா மேன்மை உள்ளது அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது, எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது சரிங்களா. அதுதான் வந்து தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதரால் காணப்பட்டார், புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா யாவரும் முப்பொருட்களும் மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சமாக வெளிப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறந்தான்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் தேவதூதர்கள் வந்து வாழ்த்தினாங்க, இயேசு பிறந்தார், அவங்களை விருத்து சேதனம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா யோவான் 1:14 நம்ம பார்க்குறோம். அவர் மாம்சத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடந்தார். பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் 30 வயசில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார், அற்புத அடையாளங்கள் செஞ்சார், ஜனங்களோட நடந்தார், ஜனங்களோட வந்து படுத்து உறங்கினார், சாப்பிட்டார், எல்லாம் செஞ்சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழந்து 40ஆவது நாள் மேலே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியினாலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஸோ ஆவியினாலே தான். இப்போ ஆவியினாலே நீதி விளங்கப்பட்டார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோமர் 1:5 நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்குறார். ஸோ என்ன சாட்சி கொடுக்குறாருன்னா இவர் தான் தேவனுடைய தேவனுடைய ஒரே குமாரன் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறத அங்கே பார்க்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா இவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பின பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறத அங்கே பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஸோ பார்த்திங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த தூதர்கள் வந்து வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சோதனை மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சோதனை வரும்போது சூதர்கள் வந்து அவர்களுக்கு வந்து சோதனையை ஜெயிச்ச சூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவதூதர்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய உள்ளே இருக்கும்போது ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளினான் அப்படின்னு சொல்லி நம்ம
பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அவர்கிட்ட. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேவதூதர்கள்லாம் சுற்றி இருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவதூதர்களால் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து அப்போ அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர். அவராலே அன்றி வேறொருவனாலும் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். அவங்க வந்து ஜனங்கள் வந்து விசுவாசிக்கிறாங்க, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். ஸோ இப்போ சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ரட்சிப்பு உண்டாகும் போது இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஸோ மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் 1:9 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததுக்கப்புறம் 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தன் ஜீவிக்கிறவரா உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறவர் பார்த்தா 40ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொள்ளது சொல்லி நம்ம பார்க்கணும். மகிமையிலே எடுத்துக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். நமக்காக இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மேலே இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். உலகத்தின் பரிவு புரிந்தும் உங்களுடனே கூட இருக்கிறார். இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனால் மேலே இருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சர்வ வியாபி, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், ஓம்னி பிரசன்ட். சரிங்களா? இப்போ எங்கேயும் வியாபித்திருக்கிறவர் தேவன் வந்து எங்கேயும் வியாபித்திருக்கிறவர். சரிங்களா? அப்போ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உதவிக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உதவி ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு சபை எப்படி இருக்கணும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். தேவ பக்திக்கு ரகசியமானது என்ன அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இப்படியா எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது ஆண்டவரே, அதெல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இப்படியா எங்களை மாற்றுங்க, குற்றம் சாட்டப்படாதவர்களாம், ஒரே மனைவி விடுப்பு ஜாக்கிரதை உள்ள தெரிந்த புத்தி உள்ளவர்களாம், அந்நியரை உபசரிக்கலாம் போக சமர்த்தர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. போல மாற்றுங்க இடத்துல இன்னும் கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியும் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நன்றாக நடத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க, குடும்பத்தை கட்டுங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆண்டவர். விஷயங்கள் குலைகளையும் மன்னிங்க, எல்லாவற்றையும் கோணாளங்களை செவியாக்க வேண்டும் முடியும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாரால் கட்டுகிற பிரயாசம் சொல்லிடுறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வீட்டை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க, ஊழியத்தை கட்டுங்க, செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லாம் எங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்கள் பாத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் அந்த நான் மாத்திரம் மையப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருக கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.